அதிமுக கட்சியும் இரட்டை இலை சின்னமும் இபிஎஸ் அணியிடம் இருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக பல பிரிவுகளாக உடைந்த நிலையில் 2023 ஆண்டு மார்ச்சில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்கள் படி எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் கட்சியும் இரட்டை இலை சின்னமும் சென்றன. இதை நீதிமன்ற உத்தரவுகளும் உறுதி செய்தன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்தார். அதில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இபிஎஸ் தரப்பு அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவித்துள்ளார். தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டுமென மனுவில் மனுதாரர் சூரியமூர்த்தி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பெற்றதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்புக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை எனவும் தங்களது தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சாதகமான உத்தரவாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரசிற்கு ஏற்பட்ட நிலை தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பாஜகவில் இருந்து வெளியேறியதனால் பாஜக இப்பொழுது அதிமுக எடப்பாடி இரட்டை இலை சின்னத்தையும் பலகீனப்படுத்துகிற முடிவுக்கு வந்துவிட்டதை போலதான் தோன்றுகிறது. அது ஏன்னா நம்ம திடீர்னு இப்ப இந்த வழக்கு ஒன்று வருது, நீதிமன்றம் தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய பதில், இதுல அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இடையிட்டு இந்த முறையீடு, இதைகளெல்லாம் பொருத்தி பார்த்தா மீண்டும் இரட்டை இலை எடப்பாடியிடம் உறுதிப்படுத்தி இருப்பதை கேள்விக்குறியாக்கிய தீர்ப்பு வரும்னு பார்க்க. சென்னை உயர்நீதிமன்றம் தந்த உத்தரவால் அதிமுகவுக்கு அளவு கூட பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரு ஏற்கனவே அதாவது இது சிவில் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு சப்ஜெக்ட் டு கண்டிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சின்னம் ஒதுக்கப்பட்டதில் மாற்றி தேர்தல் ஆணையம் நிச்சயமா முடிவெடுக்காது. ஒருவேளை இன்கேஸ் நான் ஒரு புள்ளி போட்டு சொல்றேன், அப்படி ஒரு மாற்றி முடிவு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அதிமுகவுக்கு மேலும் வலு சேர்க்கும். அதாவது வெற்றி பெறக்கூடிய 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அதிமுகவை பின்னிருந்து சில சக்திகள் இந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படிங்கிறது அதிமுக ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்கலாம். இதே மாதிரி சிவில் வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா திரு அஜித் பவார் அவர்களும் அதே மாதிரி சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பிரிவும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி சிவில் வழக்குகள் இருக்கிறப்ப அவங்களுடைய எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்களுக்கு சின்னத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்குது அப்படிங்கிறது நினைவுறுத்த விரும்புறேன். இந்த நிலையில் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த சின்னம் முடக்கப்படுமா என்பது விவாத பொருளாகியுள்ளது. அமிர்தசரஸ் பொற்கோயிலில் காவல் பணியில் இருந்த முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் காவல் பணியில் இருந்தார் என விளக்குகிறது இந்த தொகுப்பு. பஞ்சாப் அமிர்தசரஸ் பொற்கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் சுக்பீர் சிங் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடுதான் இது. இது நடந்தது ஏன்? அவர் ஏன் அங்கு காவலில் இருந்தார்? பஞ்சாபில் கடந்த 2007 முதல் 2017 ஆண்டு வரை சிரோமணி அகாரி தளம் ஆட்சியில் இருந்தது. அப்போது பிரகாஷ் சிங் பாதல் முதலமைச்சராகவும்
2009ஆம் ஆண்டு முதல் அவரது மகனான சுக்பீர் சிங் பாதல் துணை முதலமைச்சராகவும் இருந்தனர். 2015ஆம் ஆண்டு சீக்கியர்களின் முக்கிய குருவான குரு கிரந்த் சாஹிப்பின் தியாகம் குறித்து அவதூறாக பேசியதாக தேரா சச்சா சௌதா தலைவர் குர்மீர் ராம் ரஹீம் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் ஆட்சியில் இருந்த அகாலிதளம் கட்சி குர்மீர் ராம் ரஹீமுக்கு மன்னிப்பு வழங்கியது. இதையடுத்து சீக்கிய அமைப்பின் தலைவரான ஜாதேதார் கடந்த 2ஆம் தேதி பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோருக்கான தண்டனையை அறிவித்தார். பிரகாஷ் சிங் பாதல் உயிரிழந்த நிலையில் சீக்கிய சமூகத்தின் பெருமை என அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டம் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அவரது மகனான சுக்பீர் சிங் பாதல் மத ரீதியாக குற்றமிழைத்தவர் என அறிவிக்கப்பட்டார். தனது தவறை ஒப்புக்கொண்ட சுக்பீர் சிங் பாதல் தண்டனையையும் ஏற்க சம்மதித்தார். இதையடுத்து டாங்கா எனப்படும் மத ரீதியான தண்டனையும் சுக்பீர் சிங் பாதலுக்கு வழங்கப்பட்டது. சுக்பீர் சிங்குக்கு காலில் காயம் ஏற்பட்டிருப்பதால் கழிவறை சுத்தம் செய்வது போன்ற தண்டனை அல்லாமல் பாதுகாவலருக்கான உடையை அணிந்து அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென அறிவிக்கப்பட்டது. மேலும் நான் பாவி என்பதை குறிக்கும் வகையிலான அட்டையையும் கழுத்தில் அணிய வேண்டுமெனவும் உத்தரவிடப்பட்டது. அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் சுக்தேவ் தின்சா உள்ளிட்டோரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென தண்டனை விதிக்கப்பட்டது. இது தவிர 7 பேர் கழிவறைகளை கழுவவும் கோயில்களில் பாத்திரங்களை கழுவவும் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையின்படி சுக்பீர் சிங் பாதல் அமிர்தசரஸ் பொற்கோயிலில் செவ்வாய்க்கிழமை தனது காவல் பணியை தொடங்கினார். மற்றவர்கள் கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பணியிலும் பாத்திரங்களை கழுவியும் தண்டனையை நிறைவேற்றினர். சுக்பீர் சிங் பாதல் 2வது நாளாக காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த நபர் ஒருவர் சுக்பீரை நோக்கி திடீரென துப்பாக்கியால் சுட்டார். எனினும் அருகே இருந்த அவரது ஆதரவாளர்கள் சுதாரித்துக் கொண்டு அந்த நபரை தடுத்ததால் சுக்பீர் உயிர் தப்பினார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நரேன் சிங் என்பவரை காவலர்கள் கைது செய்தனர். அவர் மீது பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்கள் கடத்தியதாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. துப்பாக்கிச்சூட்டை பெரிதுபடுத்தாமல் சுக்பீர் சிங் பாதல் பொற்கோயிலில் பாத்திரங்களை கழுவினார்.